ஹரிநாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவ சங்கர பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்க்கையே போற்றி. பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்க்கையே போற்றி. பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்க்கையே போற்றி. யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் ஜெயகுருராயா கனகம்பட்டி பழனிசாமி சித்திரை போற்றி. கனகம்பட்டி பழனிசாமி சித்திரை போற்றி. உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் தமிழ் மாத ராசி பலன்கள், அதாவது விஸ்வாவசு ஆண்டு பிறந்தாச்சு, சித்திரை மாத ராசி பலன்களை பார்க்க போகிறோம். இந்த சித்திரை மாதம் 13ஆம் தேதி ராகு கேது பயிற்சி நடக்க இருக்கிறது. சித்திரை 28 குரு பயிற்சி நடக்க இருக்கிறது. சித்திரை 14ஆம் தேதி சர்வ அமாவாசை திதி, சித்திரை 29 பௌர்ணமி திதி வருகிறது. கிரகங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க. அதற்கு முன் எங்களுடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும், பெல் பட்டன் இருக்கும், ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும். வாங்க ராசிக்குள் செல்லலாம். துலா ராசி அன்பர்களுக்கு வணக்கம். துலா ராசி காலபுருஷனுக்கு 7வது ராசி. சுக்கிர பகவான் ஆட்சி பெறும் வீடு. இப்பொழுது சுக்கிரன் மீனத்தில் இருக்கிறார். இது நாள் வரைக்கும் மீனத்தில் வக்ரகதியில் இருந்தால் இப்போது வக்ர நிவர்த்தி பெற்று இருக்கிறார். குரு ரிஷபத்தில் இருக்கும் குரு சுக்கிரனும் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறார்கள். ஆதலால் இந்த துலா ராசி அன்பர்களுக்கு ராசிநாதன் ஆட்சியும் உச்சமும் பெற்றிருப்பதால், அதாவது உச்சம் பெற்றிருக்கார், பரிவர்த்தனை யோகத்தில் ஆட்சி நிலையில் இருக்கார். கௌரவம், புகழ், அந்தஸ்து, செல்வம், செல்வாக்கு, தன்னம்பிக்கை ஏற்படக்கூடிய காலம். ராசிநாதன் என்னங்க அவர் என்ன 12 மாதமாக சுக்கிரன் உச்சம் பெற போகிறார்? இல்லை, சில காலங்கள் தான். அப்போ அந்த காலங்கள் எல்லாம் வசந்த காலங்கள் இல்லையா? அந்த துலா ராசி அன்பர்களுக்கு நல்லது செய்வான். இல்லை, ராசிநாதன் நல்ல நிலையில் இருந்தால் கண்டிப்பாக நல்லது செஞ்சு தானேங்க ஆகணும். அதானங்க லாஜிக். இந்த இதில் என்னென்ன நட்சத்திரங்கள் உள்ளடங்கி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சித்திரை 3, 4 பாதங்கள், சுவாதி, விசாகம் 1, 2, 3 பாதங்கள் உள்ளடக்கியது. இந்த ராசி அன்பர்களுக்கு ஏனைய கிரகங்கள் எப்படி இருக்கின்றன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 7ஆம் இடத்து அதிபதி செவ்வாய் நீச்சமாக தான் இருக்கார், பவர்லெஸ். 7க்குடையவன் நீச்சம் பெற்றால் என்ன நடக்கும் அப்படின்னா, ஒன்று அவங்களுக்கு உடம்பு முடியாமல் போகும். உடம்பு முடியாமல் போய் மருத்துவமனைக்கு செல்ல நேரிடும், மருத்துவ செலவுகள் ஏற்படும். அல்லது பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்களுக்கும் உங்களுக்கும் ஒரு கான்ட்ரவர்சி வரக்கூடிய ஒரு நிலை ஏற்படலாம். இருந்த போதிலும் இந்த குரு பகவான் 2ஆம் இடத்தை பார்ப்பதால் குடும்பத்தில் அமைதி, நிம்மதி, சந்தோஷம், குதூகலம் ஏற்பட போகிறது. வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படக்கூடிய இந்த துலா ராசி அன்பர்களுக்கு சிறப்பான ஒரு மாதம். உங்கள் வாக்கு வெல்லும் அப்படின்னு சொல்லலாம். அதாவது வழக்கறிஞராக இருக்கீங்க, வழக்கறிஞர் இல்லை ஜோசியராக இருக்கீங்க, இவங்களுக்கு ஆசிரியர், இது போன்ற அன்பர்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா, எங்கேப்பா இருந்தது இவ்வளோ நாளாக உங்கள்கிட்ட திறமை, இவ்வளோ பிரமாதமாக பண்ணுறிய அப்படின்னு சொல்கிற அளவுக்கு மற்றவர்களுடைய பாராட்டுதல்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ரேட்டிங் கூடும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடத்துவார்கள். வெளியார் சுப நிகழ்ச்சிகளுக்கு சென்று விட்டு வர முடியும் அப்படின்னு சொல்லலாம். மொத்தத்தில் பார்க்கும் பொழுது இந்த 2ஆம் இடத்தை குரு பார்ப்பது என்பது குடும்ப மேன்மை, பொருளாதார மேன்மை. என்னதான் 2க்குடையவன் நீச்சம் அடைஞ்ச போதிலும் குடும்பத்தில் ஒரு சந்தோஷம், நிம்மதி, குதூகலம் ஏற்படும் அப்படின்னு சொல்லுவோம். அதே குரு பகவான் 9ஆம் பார்வையாக 4ஆம் வீட்டை பார்ப்பதால் வீடு வாங்க, மனை வாங்க, தோட்டம் துறவு வாங்க, வீடு கட்ட, ஃப்ளாட்டு வாங்க, இப்படி ஏதாவது ஒரு வாங்கணும்னு குடும்ப உறுப்பினர்கள் சகிதமாக அமர்ந்து முடிவெடுப்பீங்க. நல்ல முடிவு, சுபத்தன்மையில் முடியும், வெற்றிகரமாக முடியும் அப்படின்னு சொல்லலாம். படிக்கிற பிள்ளைகள் நல்லா படிப்பாங்க. அவங்க எந்த இன்ஸ்டியூஷனில் சேர்க்கணுமோ அதை கரெக்டாக சேர்த்து படிக்க வைப்பீங்க அப்படின்னு சொல்லலாம். வண்டி வாகனங்களை வச்சு பழப்பு நடத்தக்கூடியவர்களுக்கு பழப்பு நல்லா நடக்குமானா சூப்பராக நடக்கும். சவாரிகள் கிடைச்சி நல்ல சம்பாத்தியத்தை பார்க்க போகிறீங்க.
அசையா சொத்துக்கள் மூலம் நல்ல வருமானம் கிடைக்கும். அதுதான் அங்கே இருக்கிற ஒரு பியூட்டி. தாய் வழி சொந்தங்களால் அனுகூலம், நீங்கள் சுகவாசியாக இருக்க போகிறீர்கள் அப்படின்னு சொல்லலாம். மற்றபடி இந்த சித்திரை மாதம் 13ஆம் தேதி வரைக்கும் ராகு பகவான் எங்கே இருக்கார் அப்படின்னா 6ஆம் இடத்துல இருக்கார். அதுக்கப்புறம் 5ஆம் இடத்துக்கு வருகிறார். 13ஆம் தேதி வரைக்கும் ராகு என்ன பலனை தருவார்? எதிரிகளை ஓட விரட்டுவார். அந்நிய பொருளாதாரம் வீடு தேடி வரும். வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக போகலாம். மற்றபடி உங்களுக்கு இந்த ராகு 5ல் இருக்கும்பொழுது இந்த குரு பார்வை வரார். சித்திரை 28ஆம் தேதி தான் குரு பார்க்க போகிறார் மிதுனத்துக்கு போய். ஆனால் அது வரைக்கும் குரு பார்வை கிடையாது. அந்த 13ஆம் தேதியிலேருந்து 28ஆம் தேதி அது 15 நாள் பார்த்திங்கனாக்கா ராகு 5ஆம் இடத்தில் தனித்து இருக்கிறார். அப்போ தனித்து இருக்கிறார். சுபர் பார்வை இல்லை அப்படின்னு சொன்னால் அசுபத்தன்மையை அவர் ஏற்படுத்தி விடுவார். பூர்வீகத்தில் ஏதாவது ஒரு லிட்டிகேஷன் கொண்டாந்துருவார். அக்கம் பக்கம் இருக்கிறவங்க, ஐயா எனக்கு இடம் இது வரைக்கும் இருக்குது, நீங்கள் வேலி போட்டிங்க இல்லை செவரு போட்டிங்க அப்படின்னு தகராறு பண்ணுவாங்க. வாங்க சர்வேர் இட்டுவாங்க அளக்கலாம் அப்படின்னு பிரச்சனை பண்ணுவாங்க. நீங்கள் குலதெய்வ வழிபாடு செஞ்சுக்கிங்க. குலதெய்வ வழிபாடு பண்ண உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. ஏன்னா உங்கள் இந்த 6ல் போய் சனி பகவான் உட்காந்துறதால என்னதான் எதிரிகள் வந்தாலும் எதிரிகள் தோற்று போயிடுவாங்க. நீங்கள் தான் ஜெயிப்பீங்க. பயப்படவே வேண்டாம். ராகு டிஸ்பியூட் கொடுத்தாலும் அந்த டிஸ்பியூட்டை ஒன்றும் இல்லாமல் ஆகிறதுக்கு சூரியன் சனி 6ல் இருந்து சரி பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இருந்தாலும் பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் அந்த 15 நாள், அதாவது சித்திரை 14லேருந்து 28 வரைக்கும் அந்த 15 நாள் பார்த்திங்கன்னா பிள்ளைகளுக்கு படிக்கிற இடத்துல ஏதாவது இடர்பாடுகள் வரும். இன்ஸ்டியூஷன் மூலமாகவோ அல்லது மற்ற பிள்ளைகள் மூலமாகவோ இப்போ இடர்பாடுகள் வரும். அதையும் தாண்டி உங்களுக்கு பார்த்திங்கன்னு சொன்னால் உங்களுக்கும் அவங்களுக்கும் தகராறு வரும், பிரச்சனைகள் இருக்கும். இல்லை அவங்களுக்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்பட்டு மருத்துவமனைக்கு செலவு செய்ய வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். மற்றபடி 6ல் சனி இருப்பது எதிரிகள் ஓடி ஒளிவார்கள். கடன் சுமை படிப்படியாக குறையும். கடனே குறைஞ்சிச்சின்னா புதுசாக கடன் வாங்கிங்க, வீட்டு சுப செலவுக்கு உதவும். மற்றபடி கோர்ட்டு கேஸு வம்பு வழக்குன்னு ஏதாவது உங்களுக்கு போயிட்டு இருந்தால் இப்போ அது சாதகமாக தீர்ப்பு வரும். இந்த ராசிநாதன் சுக்கிரன் 6ஆம் இடத்துலையும் 8ஆம் இடத்துலையும் 6ல் உச்சம் 8ல் ஆட்சி. அப்போது கலைத்துறையில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு ஒரு பொக்கிஷமான காலம். கதவுகள் திறக்கும். ஒரு வாசல் மூடினாலும் ஒரு வாசல் திறக்கும். ஏதாவது ஒரு வேலை வாய்ப்பு கண்டிப்பாக கிடைக்கும். நான் வேலை இல்லாமல் இருக்குன்னு கலைஞர்கள், திரைப்பட கலைஞர்களோ இல்லை தொலைக்காட்சி வேலை பார்க்கக்கூடிய கலைஞர்களோ சொல்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. மீடியா கலைஞர்களும் சரி. அந்த அளவுக்கு பிஸி ஷெட்யூல். ஏதாவது ஒரு வேலை இருந்தாலும் இன்னொரு வேலை நிற்கும். அதுக்கு அக்ரிமெண்ட் சைன் பண்ணி நீங்கள் சந்தோஷமாக வேலை பார்க்கக்கூடிய தருணம் வந்தாச்சு அப்படின்னு சொல்லலாம். மொத்தத்தில் சினிமா இண்டஸ்ட்ரியில், அதாவது மியூசிக்கல் பின்னணி பாடகர்கள், இந்த வாய்ப்பாட்டு பாடுறவங்க, மேடை கச்சேரி பண்ணுறவங்க, இவங்க எல்லாருக்குமே சிறப்பான காலகட்டம், சாதிக்கக்கூடிய நேரம். புதன் பாருங்கள் 5 நாள் 6ல் இருக்கார். அதுக்கப்புறம் 7ஆம் இடத்துக்கு 5 நாள் வரார். பத்திரிகை துறை, மீடியா துறை, எழுத்துத்துறை, இவங்க எல்லாருக்கும் சிறப்பான நேரம், சாதிக்கக்கூடிய தருணம். சூரியன் புதன் சேர்க்கை, புதாதித்ய யோகம் ஏற்படுகிறது. ஆதலால் கல்வி நிறுவனங்கள், கல்விக்கூடங்கள், கல்வியாளர்கள், கல்வி பயிலும் மாணவ செல்வங்கள், இவங்களுக்கெல்லாம் ஒரு அற்புதமான நேரம். 8ஆம் இடத்தில் குரு இருந்த போதிலும் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும். வரா கடன்கள் வசூலாகும். இன்சூரன்ஸ் பணம் கைமாகி கைக்கு வரக்கூடிய காலகட்டம். அது 28ஆம் தேதி வரைக்கும் இருக்கார் 8ல். அதுக்கப்புறம் 29ஆம் தேதி கடைசி 3 நாள் 29ல் போகிறார். அதாவது 29ஆம் தேதி 9ஆம் இடத்துக்கு போகிறார். சூப்பர் பாக்கியமான நிலையை தரப்போகிறார் குரு பகவான். மற்றபடி உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் குரு பயிற்சி ஆனதுக்கப்புறம் ரொம்ப அந்த 3 நாள் 28ஆம் தேதி குரு பயிற்சி ஆகிறார். சித்திரை 28. அந்த 3 நாள் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு, துலா ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு யோகமாக பாக்கியஸ்தானத்தில் வரார். அற்புதமாக யோகமாக இருக்கும்.
நல்லா இருக்க போது ஒன்றும் குறை கிடையாது. அது வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த குரு 12ஆம் இடத்தை பார்க்குறார். உங்கள் பிள்ளைகளோ உங்கள் உறவினர்களோ யாராவது வெளிநாட்டில் இருக்கும் பட்சத்தில் நீங்களோ உங்கள் மனைவியோ வெளிநாடு போயிட்டு வரக்கூடிய டூரோ இல்லை ஆன்மீக பயணமோ இன்ப சுற்றுலாவோ ஏதோ போயிட்டு வரக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும். செலவினங்கள் ஏற்பட்டாலும் அது சுப செலவாகத்தான் இருக்கும். அசுப செலவுக்கு இடமில்லை. அதே நேரத்தில் கோயில் குளங்களுக்கு போயிட்டு வர்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்கிறது. மற்றபடி பண வரவு உண்டு. இடம் வாங்க, பூமி வாங்க, இதெல்லாம் வாய்ப்புகள் இருக்குது. பிள்ளைகளை உயர்கல்வி படிக்க வைக்க, வண்டி வாகனங்கள் பழசை விற்றுட்டு புதுசு வாங்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நேரமாகவும் இது அமைகிறது. மொத்தத்தில் இந்த ராசி அன்பர்களுக்கு விஷ்ணு துர்க்கையை வழிபாடு செய்யுங்கள். வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப்போகிறது. இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்தமைக்கு நன்றி. எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.